வணக்கம். அண்மை செய்தி 2020 நவம்பர் டிசம்பர் மாதத்திற்கான அரியர் தேர்வுகளை எழுத மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பொறியியல் மாணவர்களுக்கு அரியர் தேர்வுகளை நடத்த தமிழக அரசிடம் அண்ணா பல்கலைக்கழகம் அனுமதி கோரியிருந்தது. இறுதியாண்டு மாணவர்களை தவிர்த்து அரியர் தேர்வுக்கான கட்டணம் செலுத்திய அனைத்து அரியர் மாணவர்களும் தேர்ச்சி பெற்றதாக அரசு அறிவித்தது. ஆனால் அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் அரியர் மாணவர்கள் தேர்ச்சிக்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வரும் நிலையில் அரியர் மாணவர்களுக்கு தேர்வு வைக்க அண்ணா பல்கலைக்கழகம் அரசிடம் அனுமதி கேட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அரியர் தேர்வுகளை ஆன்லைனில் எழுத வைக்க அண்ணா பல்கலைக்கழகம் முடிவு செய்துள்ளது. இதுவரை தேர்வு கட்டணம் செலுத்தாதவர்களும் தற்போது படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் இது பொருந்தும். இதில் ஏற்கனவே தேர்வு கட்டணம் செலுத்தியவர்களும் விருப்பம் இருந்தால் இத்தேர்வில் கலந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியர் தேர்ச்சி தொடர்பாக மாணவர்கள் பயப்பட வேண்டாம் என சட்டப்பேரவையில் அமைச்சர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். செமஸ்டர் இறுதி தேர்வு தவிர பிற தேர்வுக்கு பணம் செலுத்திய அனைவரும் தேர்ச்சி வழங்கப்படும் என பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் தெரிவித்தார். UGC AICTE வழிகாட்டுதலின்படியே அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தமிழக அரசுக்கு AICTE எந்த கடிதமும் எழுதவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தேர்வு கட்டணம் செலுத்திய மற்றும் செலுத்தாத மாணவர்கள் விண்ணப்பிக்கும் முறை அண்ணா பல்கலைக்கழகத்தின் COE போர்ட்டலில் செல்ல வேண்டும். அதில் சைன்இன் செய்து பின் பேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பிரிவியூ என்று ஒரு டேப் இருக்கும். அதில் நமது மின்னஞ்சல் முகவரி, தொலைபேசி எண் பூர்த்தி செய்ய வேண்டும். உடனே ஒரு கன்ஃபார்ம் என்று ஒரு பட்டன் காட்டும். அதனை கிளிக் செய்தவுடன் உங்கள் தொலைபேசி எண்ணிற்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அதை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். இதனை உடனடியாக செய்துவிட்டால் நன்று என்று கல்லூரி பேராசிரியர்கள் கருதுகிறார்கள். நம்மிடம் தகவல் அளித்த ஒரு பேராசிரியர் ஆன்லைன் தேர்வுகளுக்கு மாணவர்கள் பயப்பட வேண்டியதில்லை என்றும் எளிமையாகவே கேட்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த வீடியோவில் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் செய்வதற்கான லிங்க் தந்துள்ளோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.